வணக்கம்மா. சுஜா பேஷன் டைலர்லேருந்து நான் உங்கள் தருண் பேசுகிறேன். இந்த 100 கிளாஸ் வந்து எப்படி உருவாச்சு, இதிலிருந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேம்மா. இது ஏன் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பார்க்கலாம். இது முழுசாக வந்து கேளுங்க, உங்களுக்கும் ஒரு தாட் வந்து உருவாகும். வணக்கண்ணா. உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க சார்பாக அவங்ககிட்ட அந்த கேள்வி நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, தொழில் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? டெய்லரிங் தொழில் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? எத்தனை வருஷமாக அந்த தொழிலை செய்கிறீங்க? எதனால் அந்த டெய்லரிங் தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து செஞ்சிட்ருக்கீங்க சொல்லுங்கள். தேர்ந்தெல்லாம் எதுவும் எடுக்கலைங்க. இது வந்துட்டு ஒரு கைத்தொழில் ஒன்று கற்றுக்கினா நம்ம வாழ்நாள் முழுக்க என்றைக்குமே நமக்கு வந்து ஒரு பெட்டர் ஆக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு கைத்தொழிலுக்கு வந்து போயிட்டாங்க. அப்பாவோட ஆசை வந்து பார்த்திங்கனாக்கா அவர் வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்றது அப்பாவோட கனவு. எனக்கு வந்து படிப்பு வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருந்தது. அதனால் டைலர் தொழில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கார்பெண்டர் ஆகினாங்க, மெக்கானிக் ஆகினாங்க. எனக்கு வந்து டைலர் தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைலர் வேலைக்கு வந்து நான் போனேங்க. இதோட எனக்கு இந்த தொழிலோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 27 வருஷமாக வந்து செய்கிறேங்க. நான் பெங்களூரில் தாங்க வந்து 20 வருஷம் வந்து பெங்களூரில் தாங்க இருந்தேன். ஓகேங்களா. இப்போ தான் வந்து நம்ம ஊரில் வந்து இந்த தொழில் வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்த கேள்வினா, மலைவாழ் மக்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க அவங்க இடத்துக்கே போயிட்டு, திடீர்னு இந்த 100 கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது இந்த ஆன்லைனில்? அதே ஊரில் தாங்க வந்து பார்த்தினாக்கா நிறைய படித்த பிள்ளைங்க வந்து இருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, ஆனால் நாங்கள் மட்டும் முன்னேறினா வந்து பத்தாதுங்கண்ணா, இதுமாரி எங்களையாட்ட நிறைய பெண்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப்பில் வந்துட்டு ஃப்ரீயாகவும் வந்து சொல்லித்தராங்கண்ணா. ஆனால் வந்து பார்த்தோன்னா அவங்ககிட்ட நம்ம வந்து கேள்வி வந்து கேட்க முடியாது. ஆனால் இதுவே வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் வந்து கிளாஸ் எடுத்திங்கனாக்கா நிறைய பேருக்கு வந்து இது வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. அதனால தாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 100 ஃபஸ்ட்டு எதுவுமே அடிப்படையே தெரியலனா கூட 100 இருந்தால் போதும் அவங்க வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் பண்ணோம். ஃபஸ்ட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து கொஸ்டின் மார்க் வந்து கேட்டாங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து நிஜமாலுமே இது உண்மையா பொய்யா அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்ததெல்லாம் வெறும் 180 பேர் தாங்க வந்தாங்க. அந்த 10 டேஸ் கிளாஸ்க்கு வெறும் 180 பேர் தான் வந்தாங்க. அந்த 180 பேரில் நிறைய பேர் நிறைய பேர் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் இது வந்து நம்பலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூடங்க. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டுங்க அவங்க அந்த 180 பேருமே வந்துட்டு எவ்வளோ பேர் பாராட்டியிருக்காங்கன்றது அது நானாக சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. தன் புலர்ச்சி வந்து வேண்டாம் நமக்கு. அடுத்த கேள்வினா, இந்த 100 வந்து எப்படி நீங்கள் 10 நாள் கிளாஸ் எடுக்கிறீங்க? இந்த 100 கிளாஸ் இல்லைன்னா இருக்குது, அதை நீங்கள் சொல்லுங்கண்ணா. 100 கிளாஸ் வந்துட்டுங்க இது 10 நாள் வந்து கிளாஸுங்க. 10 நாள் கிளாஸில் ஃபஸ்ட் நாள் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து அதை எப்படி வந்து ட்ராயிங் பண்ணணும், ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி உருவாகுது, அதுக்கு என்னென்ன தேவைப்படுது, அதாவது என்னென்ன தேவைப்படுதுன்னா எந்தெந்த இடத்துல வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து வைக்கணும், இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் நாள் வந்து நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துருவோங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கனாக்கா நார்மலாக நம்ம வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி அயர்ன் பண்ணி மார்க்கிங் பண்ணி எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவோங்க. அடுத்தது 3வது நாளுங்க அதை வந்து தைச்சி வந்து காமிப்பேங்க. 4வது நாள் லைனிங் ப்ளவுஸு கட்டிங்கு, அடுத்த நாள் வந்து ஸ்டிச்சிங் வந்து வருங்க. அதுக்கப்புறம் வந்து பைப்பிங் ப்ளவுஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மிஷின்லேயே வந்து எப்படி உக்ஸ் தைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேங்க. இதை நாங்கள் வந்துட்டு 15-16 வருஷமாக வந்துட்டு இந்த உக்ஸ் தைக்கிறது வந்து நான் தைச்சி கொடுத்துட்ருந்தேங்க. தமிழ்நாட்டிலே முதல் முறையானு கூட நான் சொல்லலாங்க. கண்டிப்பாக நான் தான் வந்து மிஷின் வந்து ஹுக்கு எப்படி வந்து மிஷினில் வந்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய டைப் வந்து வச்சுருப்பாங்க. 16லேருந்து 17 வருஷம் ஆகுங்க இந்த உக்ஸ் வந்து மிஷினில் வந்து வைக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு தடையாகவே இருந்தது, எப்படி வைக்கிறது, இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் தாங்க வந்து தமிழ்நாட்டிலே வந்து உங்களுக்கு முதல் முறையாக வந்து நான் உங்களுக்கு வந்து மிஷினில் வந்து நாங்கள் உக்கு வைக்கிறது எப்படின்னு நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துருவோங்க. உங்களுக்கு அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு மெஷர்மெண்ட்டு, அதாவது வந்து 32 சைஸு செஸ்ட் அளவுலேருந்து உங்களுக்கு 48 செஸ்ட் அளவு வரலையுமே மெஷர்மெண்ட் சார்ட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து சென்ட் பண்ணிடுவோம். நாங்கள் சென்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். நான் அவங்க ஈஸியாக வந்து கற்றுக்கணும். ஏன்னா நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஒரு சில பேர் என்னென்னா அந்த 100 கூட கேள்வி வந்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 மட்டும் அனுப்புகிறேன், உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நான் பாக்கி அமௌண்ட் கூட அனுப்புறேன்னா கூட நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் அதுவும் கூட அப்செட் பண்ணி நீங்கள் கற்றுக்காங்கம்மா அப்புறம் கூட அனுப்புங்கன்னு கூட நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க. எல்லாருமே வந்துட்டு அந்த கேள்வியை நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் தாண்டி தான் இந்த கிளாஸ் வந்து நான் எடுத்துருக்கிறேங்க. சுடிதார் உங்களுக்கு வந்து சார்ட் வந்து அனுப்பிச்சுட்ருங்க. 32 சைஸ்லேருந்து 48 சைஸ் வரலையும் அந்த மெஷர்மெண்ட் இருந்தால் அவங்க கட் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணலாம். இதுவே இந்த கிளாஸுக்கான நம்பர் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு காரணமே வந்து இது தாங்க. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து உருவாக்கியிருக்கிறோம். இதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெருமை தான். இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு மலைவாழ் மக்களை ஒரு தங்கச்சி வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, என்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்து சமுதாயத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னா இதை வந்து நீங்கள் உருவாக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயுமே சரி ஆஃப்லைன்லேயுமே சரிங்க நிறைய பேர் நான் உருவாக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி வரலையுமே
நான் சம்பாதிக்கணும்னு நினச்சாக்க நான் அழகாக என் வேலையை நான் பார்த்துட்டு போனேன். ஒரு நாளைக்கு நான் ஒரு 10,000 வரலும் சம்பாரிச்சிட்டு போனாங்க. ஆனால் அந்த தங்கச்சி வந்து எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. நான் நிறைய பேர் உருவாக்கினேன் இது போல் உங்கள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் உருவாக்கியிருக்கிறேன். இதுதாங்க என்னோட பெருமை. நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்குண்ணா, நிறைய ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, நிறைய சேனல்ஸ் இருக்குது. அப்போ ஏன் அந்த சேனல் மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஸ்டார்ட் பண்ணலாம்ல? அப்போ ஏன் அந்த 100 ரூபா வாங்கி தனியாக கிளாஸ் எடுக்கிறீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்களுக்கு அந்த 100 ரூபா வாங்கி அந்த கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் எதுவுமே வந்து கிடையாதுங்க. ஃப்ரீ அப்படின்னாக்க அவங்க வந்து யூடியூப்பில் மட்டும் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மாரி நீங்கள் கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். நீங்கள் அவங்ககிட்ட மறுபடியும் அவங்ககிட்ட எதுவுமே இருக்காதுங்க. என் நம்பர் எல்லாமே என் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து எந்த 3 நம்பர் இருக்குது. 3 நம்பருமே உங்களுக்கு நான் வந்து பப்ளிக் வந்து கொடுத்துருக்கேன். ஏன் பப்ளிக் கொடுத்துருக்குறேன்னா, இது பொய்யா எல்லாம் நிறைய பேர் வந்து அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இல்லைங்களா, டவுட் இருக்குது. அது எல்லாமே இது நீங்கள் எவ்வளோ நேரத்துக்குனாலும் நீங்கள் வந்து டவுட்டெல்லாம் வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்குண்ணா, நிறைய டெய்லரிங் பற்றி நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது. நிறைய யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களே வீடியோ போடலாம் இல்லைண்ணா? ஏன் இந்த 100 ரூபா வாங்கிட்டு நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னேங்க, இது ஒரு 10 இயர்ஸ் முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருந்தேங்க. அந்த யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு நான் அந்த புக்ஸ் வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து சொல்லி அந்த சேனல் வந்து ஆரம்பித்து அதை விட்டுங்க. ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் தான் பண்ணுவாங்க. நான் மறுபடியும் ரிட்டன் நம்ம வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அது ஒரு கேர்லெஸ் மாதிரி இருக்கும். மறுபடியும் நம்ம பர்ஃபெக்டாக நம்ம வந்து அதை சொல்லி நம்ம எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. அது நமக்கு வந்து அது தொழிலாகவே நமக்கு வந்து பார்க்க முடியலைங்க. இப்போ இது நான் 100 ரூபா வாங்குறதுனால அவங்க கேள்வி கேட்குற உரிமை இருக்குது. நானும் அவங்க பதில் சொல்கிற இடத்துல இருக்கேன். யாரும் ஃப்ரீ அப்படின்ற வந்து ஒரு கான்செப்ட் வந்து வராதுங்க. நான் ஃப்ரீயாக கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து வராதுங்க. நானும் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தேன் அப்படின்ற கான்செப்ட் வந்து இருக்காதுங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்க இந்த 100 ரூபாய்க்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர், ஆனால் இது 100 ரூபாய்க்கான கிளாஸ் கிடையாதுங்கண்ணா, இது 10,000 ரூபான்னு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா தகவலையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எந்தெந்த நாட்டில் இருக்காங்கன்னா, மலேசியா, சிங்கப்பூர், துபாய், அமெரிக்கா, லண்டனு, இன்றைக்கு வரலையுமே எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லா கிளாஸுமே வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதுவும் நமக்கு ஒரு பெருமை இல்லைங்களா? நிறைய பேரை உருவாக்கியிருக்கிறோம். அதுவே நமக்கு வந்து அது ஒரு பெருமைங்க. அது 100 ரூபான்றது வந்து அப்புறம் தாங்க அது நமக்கு. ஆனால் நம்ம அந்த உருவாக்கிற எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தாங்க இப்போ வந்து தெரியுது. இந்த பேசிக் ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் வந்து 10 நாளில் கற்றுக்க முடியுமா? எல்லாராலையும் கற்றுக்க முடியுமா? அந்த கிளாஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள். எல்லாருமே வந்து அடிப்படையாக தெரியாதவங்க மாதிரி தாக்க நான் வந்து சொல்லித்தரேன். நான் அடிப்படை எதுவுமே தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக இதில் வந்து கற்றுக்கலாம். எப்படி கற்றுக்கலனாக்கா, நான் எல்லாம் பேசிக் எதுவுமே தெரியாதவங்க, அடிப்படை எதுவுமே எனக்கு தெரியாதுனான்றவங்களுக்கு வெறும் மிஷினரி இருந்தால் மட்டும் போதுங்க. நான் ஆன்லைனில் நான் உங்களுக்கு வந்து நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன், கற்றுருக்குறாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்கக்கா. எங்களுக்கு எங்கிட்டே வந்து டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆனால் இது 10 நாள் எப்படின்னா சாத்தியமா அப்படின்னு. ஒரு டைலர் ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாவே 10 டேஸ் கழிச்சு தான் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து தராங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு எப்படின்னா 10 டேஸில் நாங்கள் வந்து கற்றுக்க முடியும்னு இருக்காங்க. அவங்களே கேட்ட கேள்வி அந்த அக்கா வந்துட்டு அவங்களே தைச்சி முதலாம் அவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் வேணா அது வேணா கூட நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நான் அடுத்துனா நிறைய ஊருக்கு போயிட்டு நிறைய ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணுற ஐடியா தான் இருக்குங்களா உங்களுக்கு? எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு ஏதோ ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணுற ஐடியா இருக்குங்களா உங்களுக்கு? கண்டிப்பாங்க. சென்னையில் வந்து வர சொல்லியிருக்காங்க. சென்னைக்கு வந்து போகிறோங்க. சென்னையில் வந்து டைரெக்டாக வந்து ஒர்க் ஷாப் பண்ணுறோம். அங்கே இருக்கிற சிஸ்டர் எல்லாருமே வந்து வர சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்றைக்கி கூட ஒரு ஃபோன் வந்து பண்ணியிருந்தாங்க. அக்கா சென்னையில் இருந்த ஒருத்தர், அவனுக்கு வயசு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 65 வருஷங்க. தம்பி உங்களை வந்து நான் நேரடியாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அவசரமே நான் வந்து வரேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க ஒரு டாக்டரும் கூட. அவங்க உங்கள் கிளாஸ்லாம் நல்லா இருக்குப்பா, அருமையாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் சென்னையில் வந்து நேரடியாக வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து புரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்துட்டு வரேங்க்கா. நான் வந்துட்டு சென்னை வரேன், அடுத்தது பெங்களூரு, எல்லா ஊருக்கும் வந்து நான் டைரெக்டாக வந்து லைவாக வந்து நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேங்க்கா. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து கலந்துக்காங்க. இதை வந்து டைலராக வந்து உருவாகணும். இது பெண்களுக்கான சுயதொழில். இதை நான் சம்பாதிக்கணுன்றத மைண்ட் செட்டில் எதுவுமே வந்து கிடையாதுங்க்கா. நீங்கள் எல்லாருமே வந்து கற்றுக்கணும். நான் ஒவ்வொரு கிளாஸ்லையுமே நான் லைவாகவே இது தான் நான் வந்து சொல்லுவேன். ஒரு பெண்கள் வந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து மினிமம் எந்த வில்லேஜில் கொடுத்தா கூட இன்றைக்கி 300 வந்து இருக்குதுங்க்கா. 300 ரூபா குறவு இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் வந்து கிடையாது. இன்றைக்கி வீட்டு வேலையை பார்த்துட்டு நீங்கள் ஒரு 5 ப்ளவுஸ் தைச்சா கூட இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு 1200 ஆகுங்க. ப்ளவுஸ்க்கெலாம் பெருசாக வந்து செலவுலாம் எதுவுமே வந்து கிடையாதுங்க. உங்களுக்கு 1000 ரூபா வந்து சேவ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீட்டிலே தெரிஞ்சு நீங்கள் ஓனாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா கூட ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா வந்து சம்பாதிக்கலாங்க. இது நீங்கள் வந்து 20 நாள் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கூட 20,000 வந்து சம்பாதிக்கலாம். அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் இருக்கிறவங்க எந்தெந்த ஊரில் இருக்கீங்களா, நான் எல்லா ஊருக்குமே 10 டேஸ் முன்னே நான் பிஃபோராக வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுவேன். வந்து எல்லோரும் வந்து கலந்துக்காங்க. உங்களுக்கு அன்றைக்கி டைரெக்டாக வந்து நான் கிளாஸ் வந்து நான் எடுப்பேன். அதுக்கப்புறம் டவுட் செக்ஷன் வந்து நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து எல்லோரும் வந்து கலந்துக்காங்க. என்னோடய ஐடியா வந்து அதுதாங்க இருக்குது. அடுத்தது எல்லா ஊருக்குமே வருங்க. சென்னை, பெங்களூரு எல்லாமே வந்துட்டு நாகர்கோவில்
எல்லாத்தாலுமே வந்து அவங்கவுங்க எல்லாருமே ப்ரோக்ராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க எங்களுக்கு எப்போ டேட் ஃப்ரீ ஆகுதோ அந்த டேட் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு கண்டிப்பாக லைவாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேங்க. கிளாஸில் நார்மல் ப்ளவுஸ் மட்டும் சொல்லித் தரீங்க, வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன் ப்ளவுசஸ்ஸு, வேறு டிஃப்ரெண்ட் டிசைன் ப்ளவுசஸ் எல்லாம் இதில் வேறு எதாவது சொல்லித் தருவீங்களா? வேறு எதாவது கிளாஸ் மாதிரி எதாவது எடுப்பீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைனிங் ப்ளவுஸ் சொல்லிடுறோம், பைப்பிங் ப்ளவுஸ் சொல்லிடுறோம். இது ஏன்னா பேசிக்காக எதுவுமே அடிப்படையாக தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்றோங்க. அடுத்தது நிறைய பேர் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்க வந்து வராங்க. அவங்க வந்து நிறைய பேட்டர்ன் ப்ளவுஸஸ்ஸு, பிரின்சஸ் கட்டு, போட் நெக்கு, மேக்ஸி கிளாஸு, சாரீ கன்வெர்ட்டடு இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து கிளாஸ் வந்து எடுக்கிறேங்க. அதுவும் வந்து உங்களுக்கு நம்ம குரூப்லேயும் சரிங்க, நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நான் வந்து விளம்பரம் வந்து கொடுத்துட்டு தாங்க இருக்கிறேன். அதே போல் உங்களுக்கு அடுத்தது ஃப்ரீயாகவே வந்துட்டு யூடியூப் சேனலில் லைவாக வந்து சொல்லிக் கொடுக்குறேங்க. ஏன்னா நமக்கு இப்போ 10,000 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க. நம்ம வந்து ஒன்றே பார்க்க முடியாதுன்றதுனால வாரத்தில் ஒரு டைம் வந்துட்டு யூடியூப்பில் உங்களுக்கு டவுட் செக்ஷன்னு சொல்லிட்டுங்க ஃப்ரீயாகவே வந்து எந்த ஒரு இதுவுமே காஸ்ட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு யூடியூப்பில் வந்து லைவாக வந்துட்டு உங்களுக்கான 1 ஹவர்லேருந்து 2 மணி நேரம் உட்காந்து கொடுங்க. உங்கள் டவுட் செக்ஷனை வந்து நான் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆல்ரெடி. நான் வாரத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேங்க. நான் பிஃபோராக ஒரு நாளைக்கு முன்னே நான் வந்து சொல்லிடுவேன் உங்களுக்கு. டெய்லரிங் பற்றி ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இந்த கிளாஸில் அடுத்து ஆரி ஒர்க் பற்றி ஏதாவது சொல்ல போகிறீங்களா? அதாவது கிளாஸ் எடுக்க போகிறீங்களா? அதை கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. கண்டிப்பாங்க, ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து எடுக்கிறேங்க. ஆரி ஒர்க் கிளாஸு உங்களுக்கு நான் இந்த டைலரிங் வந்து எப்படி நான் உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து எல்லாருக்கும் சேரணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுருந்தோம். ஆரி ஒர்க் கிளாஸும் கண்டிப்பாக வந்து நான் வந்து எடுக்கிறேன். ஆரி ஒர்க் கிளாஸ் இருக்குது, எம்ப்ராய்டிங் கிளாஸ் இருக்குதுங்க. எம்ப்ராய்டிங் மிஷின் வந்து எம்ப்ராய்டிங் வந்து கிளாஸ் இருக்குது. நீங்களே கூட மிஷின் எம்ப்ராய்டிங் வாங்கி நீங்களே வந்து கற்றுக்கலாங்க. இன்றைக்கி ஏன்னா நம்ம அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் இந்த உலகத்துக்கு. நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னவோ நம்ம அதை தேடிட்டு தான் போயிட்டு இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து சாதிக்க முடியுங்க. அதனால் கண்டிப்பாக எம்ப்ராய்டிங் வந்து சொல்லித்தரேன், எம்ப்ராய்டிங் மிஷின் எம்ப்ராய்டிங் சொல்லித்தரேன், ஆரி ஒர்க்கு, ஜர்தோசி எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேங்க. அதுக்கான டேட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்ன அஃபிஷியலாக வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து கண்டிப்பாக வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேங்க. இது வந்து எல்லோரும் வந்து கற்றுக்காங்க. எல்லோரும் கற்றுக்கிட்டிங்கன்னா தான், ஏன்னா நிறைய பேர் இந்த சமுதாயத்தில் சாதிக்கணும்னு துடிக்கிற பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுக்கலாமா. இந்த டைலரிங் வந்து ஈஸியாக எல்லாமே வந்து கற்றுக்கலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த டைலர் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிடலாம். கண்டிப்பாக எதுவுமே வந்து கிடையாதுமா. வெறும் 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் நீங்கள் வந்து போதும். இவ்வளோ 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு பிஸ்னஸ் உமனாக வந்து ஆகலாம். இந்த சமுதாயத்தில் நீங்களும் வந்து சாதித்து வந்து காட்டலாம். நான் சொல்கிறது சத்தியமாக வந்து சொல்கிறேமா. நான் நிறைய பேர் வந்து இப்போ நம்ம கிளாஸில் வந்தவங்களே ஒரு 2 பேர் வந்துட்டு கடையை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, புட்டிக் ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்கள நான் கைட் பண்ணியிருக்கேன். இந்த 2 மாதத்தில் கண்டிப்பாக வந்து சாதிக்கலாம். இன்றைக்கி அவங்க 2 பேர் வந்து வேலை கொடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கனாக்கா வேலூருங்க, இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் தும்கூரில் ஒருத்தர் வந்து புட்டிக் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, எல்லோரும் வந்து கற்றுக்காங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து கைட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.